மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்து அதிரடி காட்டியுள்ளது. யூடியூப் பிரபலமான சவுக்கு சங்கர் கடந்த திமுக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். இதனையடுத்து அப்போதைய அரசுக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து வந்ததாக கூறி சவுக்கு சங்கர் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அடுத்ததாக சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டது. இதனால் ஓராண்டு காலம் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலையானது நீடித்தது. இந்நிலையில் தமிழகத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் கடந்த திமுக ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மாற்றப்பட்டு வருகின்றனர். மேலும் கரூர் சம்பவத்தின் போது தாவேக மீது வழக்கு பதிவு செய்த போலீசாரும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போதுமான காரணங்கள் இல்லை என குறிப்பிட்டு சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து சில நாட்களுக்கு முன் அதிகாரிகளுக்கு முக்கிய ஆர்டர் ஒன்று பறந்ததாக கூறப்படுகிறது. அதில் கடந்த ஆட்சியில் யூடியூபர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக மறு ஆய்வு செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது சவுக்கு சங்கர் வழக்கு கையில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த யூடியூபர்களின் வழக்குகளில் அதிரடி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. திருச்சியில ஒரு லவர்ஸ் பிரேக்கப் பண்றதுக்காக உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஆக்சுவலா அவங்க வீட்டோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த பையனை மீட் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளார ஆர்கியூமெண்ட்ல போய் முடிஞ்சிருக்கு. அந்த பையன் அந்த பொண்ணோட துப்பட்டாவே எடுத்து அந்த பொண்ணை ஸ்ட்ராங்கிள் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அதுல அந்த பொண்ணு கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் அங்க இருந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் கல்ல தேட போறான். தேடி எடுத்துட்டு வந்து மண்டையில அடிச்ச இடத்துல அத்தனை தடவை அடிச்சிட்டு இருக்கான். அத நம்ம பப்ளிக்கு போன் எடுத்து வீடியோ எடுத்து நின்னுட்டு இருக்காங்க. நியூஸ்ல வந்து அந்த பையன் கொடூரமாக தாக்கினார் அப்படின்னு சொல்றது, கொடூரமா தாக்குறத வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தா அப்ப நாம யாரு? சப்போஸ் அந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல இருந்தவங்க போயிருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட மூஞ்சில இவ்வளவு இன்ஜுரிஸ் இன்னைக்கு இருந்திருக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னதான் நியூஸ்ல சொன்னாலும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் கல்ல தேடுறதுக்கு முன்னாடி அது பண்ணிருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரணும்.